இன்றைக்கி ஃபஸ்ட் டைம் வந்து நாங்கள் ஒரு ஃபுட்டு செய்ய போகிறோம். அது என்ன ஃபுட்டுன்னு அது அம்மாக்கிட்டே கேட்போம். என்ன ஃபுட்டுமா செய்ய போகிறோம் இன்றைக்கி? வெஜ்ஜு லாலிபாப் செய்ய போகிறோம். என்னது? வெஜ்ஜு லாலிபாப் செய்ய போகிறோம். சவுண்டாக சொல்லு. வெஜ்ஜு லாலிபாப். வெஜ்ஜு லாலிபாப்? ஆமாம். இல்லை, தப்பாக சொல்கிற நேம் கரெக்டாக சொல்லு. அதாவது இது என்ன நேம்னா பொட்டேட்டோ வெஜ் லாலிபாப். நீங்கள் சிக்கன் லாலிபாப்லாம் சாப்பிட்ருப்பீங்க, அந்த மாதிரி இது பொட்டேட்டோ வெஜ் லாலிபாப். சில பேர் சிக்கன்லாம் சாப்பிட மாட்டாங்க, அது நீங்கள் வெஜ்ஜு வந்து ட்ரை பண்ணி பார்க்கலாம் வீட்டில். அதுக்காக வெஜ் லாலிபாப் செய்யணும். அதுக்கு அம்மா ஒரு நேம் வச்சுருக்காங்க. இல்லை, கேட்கல சத்தமா, கேட்கல சத்தமா, சிரிக்காத சொல்லு. வெஜ் லாலிபாப் செய்ய போகிறோம். விஜி லாலிபாப்பு. விஜின்றது வந்து எங்கள் வீட்டு பக்கத்து ஏரியா பொண்ணு. இது விட்டுருங்க தண்ணி கறக்காத. இது வந்து வெஜ்ஜி லாலிபாப். ஐயோ எனக்கே தோடாது. வெஜ் லாலிபாப். இந்த வெஜ் லாலிபாப்புக்கு என்னென்ன திங்ஸ் தேவைப்படுமா? வெஜிடபிள்ஸ் எல்லாம் சொல்லு. உருளைக்கிழங்கு, சிக்கன் மசாலா, லேஸ் பைட்டு, 2 வெங்காயம், 2 பச்சை மிளகா போட்டு இதெல்லாம் இது பண்ணிட்டு மிக்ஸ் பண்ணி செய்ய போதும். ஆமாம். இதை நம்ம எப்படி செய்ய போதும்னு அம்மாவை வச்சு நம்ம ட்ரை பண்ணுவோம். நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள், நல்லா வரும். ஓகேவா? வாங்க சமையல் பண்ணுவோம். இப்போ ஃபஸ்ட்டு உருளைக்கிழங்கு வேக வைக்க போகிறோம். ஒரு 10லேருந்து 15 நிமிஷம் வரைக்கும் வேகணும். அது வந்துட்டு பிறகு எடுத்துட்டு அது வெங்காயம் பச்சை மிளகாலாம் கட் பண்ணி மிக்ஸ் பண்ணிட்டு அதை லேஸ் போயிட்டு சிக்கன் மசாலாலாம் போட்டு கொஞ்சம் சால்ட்டு கொஞ்சம் மிளகாத்தூளெல்லாம் போட்டு பண்ணிட்டு அப்புறம் இப்பயே எல்லாத்தையும் சொல்லிடாத. இப்போ என்ன பண்ண போதே அதை மட்டும் சொல்லு. சரியா? அது உருளைக்கிழங்கு எடிட்டர் பிரபு, நீங்கள் அந்த உருளைக்கிழங்கு ஸ்டார்டிங்லேயே கட் பண்ணிக்கோங்க. ஓகேவா? சரி, இப்போ உருளைக்கிழங்கு போடு. அதாவது என்ன சொல்கிறாங்கன்னா உருளைக்கிழங்கு போட்டு 10லேருந்து 15 நிமிஷம் உருளைக்கிழங்கு நல்லா வேக குக் பண்ணிக்கணுமா. வெங்காயத்தை கட் பண்ணி முடிச்சிட்டோம். இப்போ இந்த பச்சை மிளகாய் கட் பண்ண போகிறோம். இந்த வெங்காயத்தை பச்சை மிளகாய் கட் பண்ணியாச்சு. உருளைக்கிழங்கு நல்லா வெந்துச்சு. இதை இப்போ எடுத்து தனியாக வைக்க போகிறோம். எத்தனை வயசுலேருந்துமா சமைக்கிற நீ? நான் இப்போத்தி ஒரு 26 வருஷமாக சமைக்கிறேன். இல்லைம்மா, சின்ன வயசில் எத்தனை வயசில் கற்றுக்கின சமையல்? வீட்டில் எத்தனை வயசில் கற்றுக் கொடுத்தாங்க உனக்கு? வீட்டிலலாம் கற்றுக் கொடுக்கல, இப்போ தான் நான் கற்றுன்னு இருக்கிறேன். ஓ, கல்யாணத்துக்கு அப்புறம் தான் கற்றுட்டு இருக்கியா? தெரியும், இதுக்கப்புறம் தான் நீ கற்றுட்டு இருக்க. அப்போது இந்த நாள் வந்து இந்த 26 வருஷமா நாங்கள் தான் இந்த சமையலுக்கு பலி எலி எல்லாமே நாங்கள் தான். இப்போ தான் கற்றுக்குறாங்க. இது எல்லாருமே வந்து கல்யாணத்துக்கு முன்னாடி வந்து சமையலை கற்றுக்கிட்டு தான் கல்யாணம் பண்ணிட்டு வருவாங்க. எங்கள் அம்மா வந்து கல்யாணம்லாம் பண்ணிட்டு வந்து அதுக்கப்புறம் தான் சமையல் கற்றுட்டு இப்போ வந்து குக்கு வித் தாய் கிழவியாக இருக்காங்க. அவங்களோட குக்கிங் ஸ்டைலை பார்த்து நீங்கள் என்ன ஆக போகிறீங்க, என்ன பண்ண போகிறீங்கன்னு தெரியல. பார்ப்போம், எனக்கும் தெரியல. உருளைக்கிழங்கு நல்லா வெந்துச்சு. இப்போ எடுத்து தோல் உடிச்சு வச்சுக்கிறோம். அம்மா தனியாக கஷ்டப்பட்டுருக்காங்க, நம்மளும் ஏதாச்சும் அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணோம். தனியாக எத்தனை நாளைக்கு தான் அவங்க கஷ்டப்படுவாங்க. அதுக்கு தான் சீக்கிரம் பார்த்து ஒரு பொண்ணாக நல்ல பொண்ணாக பார்த்து கல்யாணம் பண்ணி பண்ணுவீங்கன்னா அதுவும் கேட்க மாட்டாங்க. அப்படி பண்ணி வச்சா அவங்களுக்கு பாரம் கம்மியாகும். கேட்க மாட்டாங்க, நம்ம என்ன பண்ண முடியும்? நம்மளாம் எத்தனை வயசு தாங்க 90s கிட்ட ஆகிட்டோமா, நமக்கு அது பொண்ணு கிடைக்க மாட்டுது. இந்த வீடியோ பார்க்குறேன், ஏதாச்சும் எனக்கு பிடிச்சிருந்தா கமெண்ட்டில் ப்ரப்போஸ் பண்ணுங்கள். நான் உங்களுக்கு இன்ஸ்டாவில் ஹாய் போடுறேன், வாட்ஸ்அப்பில் பாய் போடுறேன். சரிங்களா? ஓகே. பயங்கரமாக கொதிக்குதுங்க. என்னம்மா சீக்கிரம் எப்போ கல்யாணம்? எனக்கு எப்போ நினைச்சாலும் பண்ணிக்கலாம். அது என்ன, நான் உச்சா மட்டும் பாதி உருளைக்கிழங்கு இதுலேயே போயிடுதுடா. நான் உச்சா மட்டும், அவங்க உச்சா கரெக்டாக உருளைக்கிழங்கு வருது. நான் உச்சா பாரு பாதி கிழங்கு உருளைக்கிழங்கு தான் இருக்குது. தோல்லையே தான் இருக்குது பாதி கிழங்கு. இதுமாரி தோல் இது மட்டும் இல்லை, முட்டை உச்சாலும் பாதி முட்டை அந்த ஓடலையே போயிடும். ஓகேவா? அந்த மாதிரி அது எனக்குன்னு வந்து சாப்பிட நினைக்கிறேன். மா எதா நல்லா அழகாக உச்சி வச்சுருக்கேன் பற்றியா? இந்த உருளைக்கிழங்கு உரிச்சதை பார்த்து திருப்பியும் சொல்கிறேன், நான் 90s கிட்ஸ், எனக்கு ஒன்றும் மேரேஜ் ஆகலை. இந்த வீடியோ பார்த்து உருளைக்கிழங்கு உரிக்கிற ஸ்டைலை பார்த்து நீங்கள் எதாவது பிடிச்சிருந்தா ப்ரப்போஸ் பண்ணலாம். ஓகே, நான் பார்ப்போம், ஏதாச்சும் ஆஃபர் பண்ணிப்போம். ஓகே, அடுத்தது நம்ம என்ன பண்ண போகிறோமா? உருளைக்கிழங்கு வந்து இது பண்ணி மசாலாலாம் பாயில் பண்ண போகிறோம். ஓகே, அதுக்கு தேவையான குண்டா ஒன்று எடுத்துக்கலாம். எடுத்துக்கியா? என்னோட அதில் தானே இப்போ தண்ணியாங்க ஊற்றிட்டியா? ஓகே. ஆக்சுவலி அம்மா பார்த்தீங்கன்னா இன்டர்நேஷ்னல் குக்கு. எங்கள் அப்பா சிரிக்கிறது பார்த்தியா?
இன்டர்நேஷ்னல் குக்குன்னா அவங்களுக்கு சிரிப்பு அப்பாவுக்கு தெரியாது. அது வந்து கல்யாணத்துக்கு அப்புறம் கல்யாணத்துக்கு அதாவது 1997 தான் எங்கள் அப்பா அம்மா கல்யாணம் ஆச்சு. அதாவது பார்த்தீங்கன்னா 1997 தான் எங்கள் அப்பா அம்மா கல்யாணம் ஆச்சு. அப்போ எங்கள் அம்மா வந்து கல்யாணத்துக்கு முன்னாடி சமையலே தெரியாது. கல்யாணம் ஆகி ஒரு 3 வருஷம் 4 வருஷம் எங்கள் அப்பா தான் சமைச்சிட்டு இருந்தாருன்னா பார்த்துக்கங்களேன். அந்தளவுக்கு எங்கள் அப்பாவும் செஃப் தாமு சொல்லலாம், இன்டர்நேஷ்னல் செஃப் ஆகணும். ஓகேவா? செஃப் குடும்பத்தில் பிறந்து நானும் ஒரு செஃப் ஆகலான்னு பார்த்தேன். கடைசியில் ஒரு நல்ல தீனி பண்ணாத மாதிரி தான் ஆகியிருக்கேன். சாப்பிட்டு தூங்கி இப்படி ஆகியிருக்கேன். ஓகேவா? பார்ப்போம் என்ன பண்ணுறான்னு பார்ப்போம். வெஜ் லாலிபாப் வெயிட் அண்ட் சீ. கேளுங்க பேசுறது கை கழுவுல கை கழுவ அப்படி பார்த்து கழுவுனியா இல்லையா? எது செஞ்சாலுமே நமக்கு வந்து புரோட்டீன் முக்கியம். அது என்னது சுத்தம் ஐயோ லோடாகுது. தூய்மை இந்தியாவா தூய்மை சுத்தமா சொல்லுவாங்க. சுத்தம் சோறு போடும். ஓகேவா? அதுதான் இவ்வளோ விதமான போன் பண்ணியிருந்தேன். சுத்தம் சோறு போடும். நம்ம எது பண்ணாலும் டீசெண்டாக நீங்களும் வீட்டில் சமைக்கும் போது சுத்தமாக சமைங்க. ஒரு வாட்டி சமைக்கிறதுக்கு முன்னாடி சானிடைசர்லாம் போட்டு கை நல்லா சுத்தம் பண்ணிவிட்டு சமைங்க. ஓகே, முடிஞ்சால் சமையல்லையும் சானிடைசர் ஆட் பண்ணாதீங்க. அப்படி ஆட் பண்ணால் நீங்கள் செத்துடுவீங்க. அப்படி ஆட் பண்ணக்கூடாது. ஓகேவா? கை மட்டும் சானிடைசர் போட்டு ஆட் பண்ணிக்கோங்க. ஓகேவா? என்ன எவ்வளோ நேரம்? உருளைக்கிழங்கு சரியா பெசிவே இல்லை, கெட்டியாக இருக்குதுல்ல, சூடாக வேற இருக்குது. சூடாகுது உருளைக்கிழங்கு. அது நம்ம நான் ஹெல்ப் பண்ணுவா? ஐயோமா குத்துட்டு போகணுமா நீ? என்ன நீ பாட்டு பசு கொடுக்குறேன். நமக்குலாம் இதெல்லாம் தெரியாது, தெரியும், பட் தெரியாத மாதிரி காட்டிக்கணும். ஓகேவா? அதுதான் நம்மளோட சமையல். ஃபஸ்ட்டு என்ன பண்ணுறாங்கன்னா உருளைக்கிழங்கு வந்து நல்லா பிசைஞ்சிக்கிறாங்க. லாலிபாப் ரவுண்டாக வரணும்ல, அதுக்காக நல்லா பிசைஞ்சிக்கிறாங்க. நல்லா செய்யணும். எல்லாமே பண்ணியாச்சு. லேஸ் பைட் பிரித்து இப்போ கொட்ட போகிறோம். லேஸ் பைட் பிரித்து கொட்டிக்கணும். இது வந்து என்ன பண்ண போகிறோம்னு நம்ம ஃபைனலாக பார்ப்போம். இப்படி எடுத்து இது வந்து சாப்பிட்டு டெஸ்ட் பண்ணி பார்த்தேன். லேஸ் சுத்தமாக இல்லைன்னு செக் பண்ணி பார்த்தேன். நல்லா கட் பண்ண வெங்காயம் பச்சை மிளகா இந்த லேஸ் இல்லை, லேஸ் ஆல்ரெடி தாளிச்சது தான். இதை மட்டும் போட்டு லைட்டாக பாயில் பண்ணிக்க சொல்கிறாங்க, அதாவது குக் பண்ணிக்க சொல்கிறாங்க. அது மட்டும் ஆயில் ஊற்றுவாங்க. உடம்பு நல்லதா? கருவேப்பிலை இருந்தால் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாமா? உடம்பு நல்லதான். நல்லா படுது. இதுக்கு தான் நான் அடுப்பு பக்கமே வரது. இந்த மாதிரி எண்ணெய்க்கும் எனக்கு அடிக்கடி நம்மளாம் டென்ஷன் ஆச்சுன்னா அதில் சண்டை போட்டுருந்தோம். எப்படி சமையல் கற்றுக்கிட்டு எண்ணெய் பட்டு சூடு பட்டு எல்லாம் பட்டாலும் சமையல் கற்றுக்க முடியும். நான் ஏன் கற்றுப்பேன். என்னை கட்டி போகிற பொண்ணையாக இருந்தாலும் நீங்கள் வீட்டில் தயவுசெய்து எங்கள் அம்மா மாதிரி இருக்கலாம். எங்கள் வீட்டில் சமையல் கற்றுட்டு வாங்க. ஓகேவா? தேங்க்யூ. வெங்காயம் பச்சை மிளகாய் கட் பண்ணி வச்சுட்டு வதக்குறோம். அதான் என்ன பண்ணுறேன்? சும்மா தான் இருக்கு. என்ன பண்ணுறேன்? அதான் இது லேஸ் போயிட்டு தூள் பண்ணுவாங்க மிக்சியில் போட்டு. எது நான் இதை போய் மிக்சியில் வச்சுட்டு வைக்கணும். கடைசியில் என்னையும் வேலை வாங்கிட்டாங்க. அதெல்லாம் வேலையை செய்யக்கூடாதுன்னு இருப்பேன். அதனால் ஆஃபீஸ் போனாலே வேலை செய்ய மாட்டேன். சாப்பிட்டு தூங்கிடுவேன். ஆஃபீஸ்க்கு வீட்டில் இருக்கும்போது என்னைய வேலை அரைக்க போகிறோம். இது எப்படி நான் மாட்டுறது தெரியுமா? ஏய், இதில் 4 முள் இருக்குது, இதில் 6 முள் இருக்குது. கேட்டா மறந்துச்சா? போட மாட்டுது. என்ன தலை ஓட மாட்டேங்குது? நல்ல மெக்கானிக் யாரா இருக்காங்களா? என்ன ஓட மாட்டேங்குது? நானும் இதை போடாம போட்டா எப்படி ஓடும்? ஓ துச்சா எல்லாத்தையும் மண்டை வளர்ந்து மண்டையை அசிங்கப்படுறது இதாண்டா வாழ்க்கையில் 10 தடவை. மேலே சுவிட்சு போடலையா? நான் சுவிட்சு போடாமல் ஆன் பண்ணால் எப்படி ஆன் ஆகும்? மேலே சுவிட்சே போடாமல் நான் பாட்டுன்னு ரிமோட் கண்ட்ரோல் மாதிரி திருப்பிட்டு இருக்கேன். ஆன் பண்ண போகிறேன். நல்லா இருக்கு. இப்போ உப்பு போட போகிறோம். தேவையான அளவு போட போகிறோம். தேவையான அளவா? அவன் தேவையான அளவு என்னன்னே தெரியல இருந்தால் சமைச்சிட்டு இருக்கானுங்க. தேவையான அளவுன்னு சொன்னால் எப்படி பார்த்து தெரியும்? கரெக்டாக எவ்வளோ போடணும்? 1 கிலோவா 2 கிலோவா 3 கிலோவா அப்படி சொல்லு.
லேசாக அதுதான் போடணும். 2 கிலோ 3 கிலோ போட்டு கடையில் தின்று கொட்ட போகிறோம் செஞ்சு. அப்போ தேவையான அளவுனா என்னதான் தேவையான அளவு? எல்லாரும் சமையல் செய்வீங்க, எல்லாம் தேவையான அளவு உப்பு, தேவையான அளவு உப்புனா என்னதான் தேவையான அளவு உப்பு? அந்த அளவுக்கு உப்பு போடணும். ஓ, அதான் நமக்கு என்ன அளவு தேவையோ அந்த அளவுக்கு உப்பு போடலாம். உப்பு போட தேவையான அளவு. நம்ம இப்போ லேஸ் வச்சோம்ல, அந்த லேஸோட மகிமை பாருங்க எந்த அளவுக்கு. லேஸ் பாக்கெட் அப்படியே இட்லி பொடி மாதிரி செமையா இருக்கு. மசாலா போட போறோம். இப்போ சிக்கன் மசாலா போட போறோம். சிக்கன் மசாலா ஆட் பண்ண போறோம். இப்போ சிக்கன் மசாலா ஆட் பண்ண போறோம். ஏய், நல்லா இருக்குமா சிக்கன் மசாலா? சிக்கன் மசாலா போட்ட சிக்கன் போடல, இதோ போட போறோம். சிக்கன் போட போறியா? என்ன சொன்ன? வெஜ்ஜி ரோல் இருந்தா இப்போதான் சிக்கன் போட போறேன்ற. அதான் இப்போ நம்ம செஞ்சு வச்ச உருளைக்கிழங்கு இது போடுவோம். செஞ்சு வச்ச உருளைக்கிழங்கு இப்போ ஆட் பண்ண போறோம். அதை ஆட் பண்ணி வச்சு இப்போ எடுக்க போகிறோம். இறக்கி வச்சுட்டு லேஸ் தூள் பண்ணி வச்சிடுறோம். அது போட்டு மிக்ஸ் பண்ண போகிறோம். மிக்ஸ் பண்ணிட்டு உண்டை பிடிச்சி இடத்துல போட போகிறோம். இதுதான் வெஜ் லாலிபாப் போட போகிறோம். பார்த்துக்கோங்க. உருளைக்கிழங்கு இதெல்லாம் போட்டு செஞ்சுட்டு ஒரு லைட்டாக உண்டை பிடிச்சி வைக்க போகிறோம். லாலிபப்பு, லாலிபப்பு குட்டி குட்டியாக சின்னதாக நமக்கு தேவையான அளவு. இதுவும் தேவையான அளவா? ஆமாம். எத்தனை தேவையான அளவு? இந்த அளவுக்கு பிடிச்சி வச்சுக்கணும். இது வெஜ் லாலிபப்பா? ஆமாம். இது இந்த அளவுக்கு பிடிச்சி வச்சுன்னு அதை நான் ஆட் பண்ணுவேன். சிக்கன் லாலிபாப்லாம் ஒரு மாதிரி குச்சி மாதிரி எலும்பு மாதிரி வரும் சிக்கன் லாலிபாப்ல. இதில் எதுவும் இல்லையே. அது எப்படி? குச்சியெல்லாம் இல்லையே. என்ன பண்ணுறது? அவசரத்துக்கு ஏதோ ஒன்று செய்ய வேண்டியதுதான், சாப்பிட வேண்டியது தான். எனக்கு குச்சி இருந்தே ஆகணும். என்ன பண்ணுறது? வேணா தொடப்ப குச்சி எடுத்துன்னு சொல்லி வைப்போம். தொடப்ப குச்சியா வேணுமா? தொடப்ப குச்சி எடுத்துன்னு சொல்லிக்கணும். உன்னெல்லாம் ஒரு குக்குன்னு உட்கார வச்சு சமையல் பண்ணிட்டு இருந்தால் தொடப்ப குச்சி என்ன மாதிரி தொடப்ப குச்சி வைக்க சொல்லல. மாவு கொஞ்சம் போட்டு அதை மிக்ஸ் பண்ணோம். தனியாக போட்டு வச்சு தனியாக தட்டில் கொட்டி வச்சுக்கணும். தனியாக கொஞ்சம் லைட்டாக காலிஃப்ளவர் மாவு கொட்டி வச்சுக்கணும் தட்டில். இது உண்டை பிடிச்சி வச்சுருது லாலிபப்புக்கு காலிஃப்ளவர் மாவில் போட்டு மிக்ஸ் பண்ணி எண்ணெய் நல்லா கொச்சி பிடிக்க அதில் ஆட் பண்ணுவோம். இதை போடணும். கொதிக்கல, இன்னும் என்ன கொதிக்கல. அது போட்டு ட்ரை பண்ணுறதுக்காக எனக்கு பார்க்கும்போது எப்படி இருக்குன்னா செமையாக இருக்கு. ஒரு உண்மையை சொல்லிட்டா, ஸ்கூல் வெளியே இந்த ஆயா போண்டா போடுறாங்க, உள்ள போட மாட்டேன். அந்த மாதிரி தான் இருக்குது. அந்த மாதிரி சொன்னால் அசிங்கமாக கேட்பாங்க. வா பாஸ்டெல்லாம் செம்மையாக இருக்குமா? சான்ஸே இல்லை. ஏன்னா துபாயில் ஒரு வாட்டி துபாய் போகும்போது சாப்பிட்ட மாதிரி இருக்குது. இந்த மாதிரி எப்படிமா குக் பண்ணுற? ட்ரைனிங் தான். ட்ரைனிங்கா? பரவாயில்ல. இந்த அளவுக்குலாம் குக் பண்ணுறாங்கன்னா பெரிய விஷயந்தான். பார்த்துக்க, சமையலே தெரியாமல் வந்து சென்னைக்கு வந்தாங்க ஊர்லேருந்து. இன்றைக்கி இப்படி சொல்கிறேன்னா நான் சொல்கிறதெல்லாம் சும்மா தான் சொல்லிட்டு போய் தான்ண்ணா நீங்கள் சீதை சேர்த்துக்கிறீங்க. ஐயோ வாசனெல்லாம் பயங்கரமாக இருக்குது. சான்ஸே இல்லை. அது சாம்பிளுக்காக போட்டுது. இந்த குக் ஆயிடுச்சா பாருங்கள். இந்த அடுத்த போட போகிறேன். உண்மையாக நல்லா வந்துருக்கியா? இது இது வந்து இப்போ செஞ்சாச்சு. தனியாட்டு வைக்க போகிறோம். இந்த இடத்துல ரொம்ப தீய விடக்கூடாது. ஒரு அழுக்கான லேசான படுமான. ரொம்ப தீய விடக்கூடாது. இது லேசான போட்டால் கரெக்டாக செம்மையாக இருக்கு. வாழைத்தண்டு சூப்பு மாதிரி இருக்குமா இப்போ என்னையே பார்க்க? வெஜ் லாலிபாப், வெஜ் லாலிபாப். செம்மையாகுதுமா. சான்ஸே இல்லை. எப்படி இப்படிலாம் செய்வேன்? அப்படியே உன் பிள்ளைக்கு செஞ்ச மாதிரி இருக்கு. செல்ல பிள்ளைக்கு செஞ்சு அப்படியே எல்லாத்தையும் செஞ்சு அவனுக்கே கொடு.
கேமராமேன்லாம் இல்லையா? சாப்பிட்டு நல்லா இருக்குப்பா, சாப்பிடுப்பா. எடுத்து சாப்பிடுப்பா. நான் அதுப்பா சாப்பிடுப்பா. சூடாக இருக்குது பார்த்து பொறுமையாக. பார்க்கவே செம்மையாக இருக்கு சாமி. இது போய் நல்லா இருக்கு. சாப்பிடுப்பா, நல்லா இருக்குப்பா. நாங்கள் நல்லா இருக்குப்பா. பொறாமல் அப்படி தான் சொல்லுவோம், சாப்பிடக்கூடாதுன்ட்டு. பீஃபில் கூட செய்யலாம், சூப்பராக வரும். பீஃப்லேயும் செய்யலாம். அது பீஃப் நிறைய பேர் சாப்பிட மாட்டாங்க, என்ன சொல்கிறேன்? சாப்பிடுங்க, சாப்பிட்டு சாப்பிடாதுங்க செய்யாதுங்க. சாப்பிடுங்க, செஞ்சு சாப்பிட வேண்டியதா, சாப்பிடாதுங்க இதை செஞ்சு சாப்பிட வேண்டியது. கடைசியாக நம்ம நினச்சதை சாதிச்சிட்டோம். பொட்டேட்டோ வெஜ்ஜி லாலிபாப் நல்லா வந்திருக்கு. இது எப்படி வந்திருக்கு இது மாதிரி சாப்பிட்டு எப்படி இருக்கு சொல்லுங்கள். நல்லாவே இருக்குது. ஃபஸ்ட்டு ட்ரை பண்ணால் ஆனால் சூப்பராக இருக்குது. நல்லா இருக்கா? இது நம்ம மட்டும் சாப்பிட்டு சொன்னால் ஏதோ இவங்களே போய் சொல்கிறாங்க அப்படின்ற மாதிரி கான்செப்ட் வரும். இதுதான் ஒரு ஆள் கால் பண்ணி கூப்பிட்டோம், வீட்டுக்கு வாங்க கேப்டன் அப்படின்ட்டு. கேப்டன் உள்ளவாங்க, எப்படி இருக்குன்னு சாப்பிட்டா சொல்லிட்டோம், ரியாக்ஷன் பார்ப்போம். உண்மையாகவே சூப்பராக இருக்குது. வெஜ்ஜு சாப்பிட்றவங்களுக்கு உண்மையாக சிறந்தது. ஈவினிங் டைமில் ஸ்நாக்ஸ் மாதிரி டீக்கு வச்சு சாப்பிட்டிங்கன்னா சூப்பராக இருக்குது. இந்த பஜ்ஜி போண்டா நீங்கள் வெளியே ஆயில் ஐட்டம் வாங்காமல் நம்மளே வீட்டில் வந்து சுத்தமாக செஞ்சு சாப்பிட்டோம்னா உண்மையாக உடம்புக்கு நல்லது. நல்லாவும் இருக்குது. ஈவினிங் டைம் ஸ்நாக்ஸ்க்கு நல்லாயிருக்கும். கேப்டன் எப்படி சாப்பிட்டு சொல்லு. இதுனா வெஜ்ஜி அதுதான் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும், ட்ரை பண்ணோம். செஞ்சு சாப்பிடாதுங்க, செஞ்சு சாப்பிடுங்க. சிக்கன் நிறைய பேர் பாடி மாதம் சாப்பிட மாட்டாங்களே. சத்தியமாக சூப்பராக இருக்குது. நல்லா இருக்கா? யார் பண்ணா? அம்மா தான் பண்ணாங்க. சூப்பர் தான். நல்லா இருக்கா? சூப்பராக இருக்குது. கூட வெங்காயமும் வெங்காயம் அதில் போட்டு ஆட் பண்ணோம்ல, அதனால் வைக்கல. அப்படியா? சூப்பர். எலுமிச்சை பழம் தான் இன்னும் சரக்கு சைடு சார் நான் ரெடி பண்ணாங்க. எலுமிச்சை பழம் வைப்பாங்க. உண்மையாக போக நினைக்கிறேன். நல்லா இருக்குல்ல? நீங்களும் வீட்டில் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகேவா? இதோட நாங்கள் நிகழ்ச்சியை முடித்து கொடுக்கிறோம். குக் வித் தாய் கிழவி.